வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதை மூடி வச்சுலாம் சமைக்கக்கூடாது. ஒரு 8 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இதை வேக விடுங்க. அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்து சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.